கொஞ்சம் நிறுத்துங்க. போதும் தேங்க்ஸ்க்கா. இனிமே நானே தள்ளிட்டு போறேன்க்கா. உங்க வீடு எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் திரும்பினா பாரதி தெரு 3ஆம் நம்பர் வீடுக்கா. ஓ தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்ங்க. ஹாய். எதுக்குங்க இந்த தேங்க்ஸ் எல்லாம்? இல்லங்க, அந்த பையனோட சுமையில பாதி நீங்க சுமந்தீங்கல்ல, அதுக்காக தாங்க இந்த தேங்க்ஸ். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஹியூமன் பீயிங். ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஹெல்ப் பண்ணேன். மத்தவங்களுக்கு தோணாதது உங்களுக்கு தோணுச்சுல்ல, அதுக்காக தாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, அவன் ட்ரை சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். என்ன பண்றது? அது அவனோட தலையெழுத்து. அவங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டா. அவங்க அப்பா முழு நேர குடிகாரன் ஆயிட்டான். பாவம், என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் அவங்க பாட்டி வீட்டுல இருக்கான். வெறும் 2000 ரூபாய் சம்பளத்துல அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணுங்கிறதே ஒரு கனவா இருக்கு. அப்போ 2000 ரூபாய் இருந்தா அவன் ஸ்கூலுக்கு போயிருவானா? நீ நல்லா படிச்சு இந்த சமுதாயத்துல அப்துல் கலாம் மாதிரி பெரிய ஆளா வரணும். கண்டிப்பா நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவேன்க்கா. பாய்க்கா. பாய்னா. நீங்க நல்லா இருக்கணுமா? $4000, கரண்ட் பில்லு 450, முறைவாசல் 100, தண்ணிக்கு 250. என்னங்க தண்ணிக்கு 250 ரூபா போட்டிருக்கிய? வழக்கமா 100 ரூபா தானே போடுவிய? 2 வாரத்துக்கு முன்னால உங்க ஊர்க்காரங்களாம் வந்து தங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க குளிச்சுட்டு போன தண்ணிக்கெல்லாம் சேர்த்து தான் கரண்ட் பில் போட்டுருக்கு. கடையில் போய் தண்ணி வாங்கியிருந்தா கூட இவ்வளோ செலவு வந்திருக்காது. நாங்கன்னா கரெக்டாக எண்ணி வச்சிருக்கோம்ல. இருந்தா ராசா, மாசம் ஆனா டான்னு வாடகை கொடுத்துட்ற. கல்யாணத்துக்காக இவ்வளோ பெரிய வீடு எடுத்து போட்டிருக்க. ஆனால் அவன் குணத்துக்கும் நிறத்துக்கும் நல்ல பொண்ணா சிக்க மாட்டேங்குது. ஐயா, குணத்தை சொன்னபடி நிறுத்தக்கூடாதா? நிறத்தை சொல்லி வவுத்துல புளிய கரைக்கிறீங்களே. வருத்தப்படாதப்பா, உனக்கு கூடிய சீக்கிரம் நல்ல பொண்ணா கிடைக்கும். நல்ல பொழுது உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. மச்சான் வீடு வந்துருச்சு. நிறுத்துப்பா. மாமா வர வெளியவே நிக்கிறாரு. வாங்க. மாமா வீடு வந்துச்சு பாருங்க. சீக்கிரம் இறங்க. வாங்க பசங்களா, கீழ இறங்க. சீக்கிரம். ஜாக்கிரதை. யோ, என்ன இது? ஒரு ஊரே வேன்ல இருந்து இறங்கிட்டு இருக்கு. போங்க சீக்கிரம் போங்க. ஆத்தாடி, இவங்க உறவு வேணாம் தானே நான் சென்னைக்கு ஓடியாந்தேன். இந்த மாசம் வாடகை பில்லை விட கரண்ட் பில் சார்ஜ்ல அதிகமா வரப்போகுது. ஏய் மாப்பிள்ளையா, வாடா. எப்படிடா இருக்கீங்க? என்ன மச்சான், நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. நீ நல்லா இருக்க ராசா? என்ன இப்படி ரொம்ப இளைச்சு போயிட்ட? நல்லா இருக்கியானா? இன்ன வரைக்கும் நல்லா தெரிந்தேன். இனிமேல என்ன ஆகணும்? ஆமா, ஒரு போனுன்னு பண்ணாம எதுக்கு வந்தீங்க? அட போடா தம்பி, இப்ப இருக்க போன் கம்பெனி எல்லாம் சுத்த மோசம்டா. எப்ப போன் பண்ணாலும் வைப்பு தொகை இல்லங்கறான், டாப் அப் பண்ணுங்கறான், ரீசார்ஜ் பண்ணுங்கறான். அதான் எந்த தொல்லை வேண்டாம்னு எல்லாரும் நேர்லயே கிளம்பி வந்துட்டோம். ஏக்கா, ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி போன் பண்றத விட்டுவிட்டு 500 கிலோமீட்டர் வரணுமா? மச்சான், நாங்கெல்லாம் உங்க கல்யாணத்துக்காண்டி பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் மச்சான். நீங்கன்னா எனக்கு பொண்ணு பாக்குறோம்னு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஏமா, ராசா தங்கமான பையன், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைங்க. ராசா, வந்திருக்கவங்கள உள்ள கூட்டு வச்சு பேசுப்பா. சென்னையில ஹவுஸ் ஓனர் எல்லாம் மோசம்னாங்க, இவர் ரொம்ப தங்கமானவரா இருக்காரு. அந்த ஆளு போடுற பிள்ளை எனக்கு தானே தெரியும். இப்ப வந்துட்டீல்ல, கக்கூஸ் பிள்ளை என்ன போட போறானா? வாங்க. ஏ தங்கச்சி, இப்பவாச்சும் உண்மையை சொல்லு, எதுக்கா நீங்க வந்தீங்க? அது ஒண்ணு இல்ல, பசங்களுக்கு எல்லாம் காப்பரிச்சலேவா, இவங்களை உங்க வீட்டுல விட்டுட்டு உங்களுக்கு பொண்ணு பார்க்க போலான்னு நாங்க வந்திருக்கோம். தம்பி, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு, நல்ல பொண்ணா பார்த்து நாங்க உனக்கு கட்டி வைக்கிறோம். கப்படாத தம்பி. மாப்பிள, ஏன் தயங்குறீங்க? சும்மா கூச்சப்படாம சொல்லுங்க. மச்சே, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அக்கா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். டேய் தம்பி, எதுக்குடா இப்ப கை எடுத்து கும்பிடுற? அக்கா, எனக்கு நல்ல பொண்ணா பாருங்க. ஆனா உங்கள மாதிரி பொண்ணா எனக்கு பாத்துறாதீங்க. என்னடா தம்பி பொசுக்குன்னு சொல்லிவிட்ட? சும்மா வளவளன்னு பேசாதீங்க. தம்பி கிட்ட எவ்வளவு வேணும்னு கேளுங்க. ஆமால தம்பி, 10 நாளைக்கு 10 பேருக்கு 10,000 ரூபாய் பத்துமா பத்தாதா? விடுகதை போடுறாப்லயே கேக்குறாளே, சின்ன பிள்ளைய தானே. 10 நாளைக்கு என்ன 10,000 ரூபாய் பத்தாதா? எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். அக்கா, விலைவாசினா தாறுமாறா ஏறி இருக்கு. ஒரு கிலோ வெங்காயம் 60 ரூபா. அப்பனா 20,000 போதுக்கா. சரி, நீ சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துட்டு வா, நாங்க இப்பவே கிளம்புறோம். எது, நான் போய் எடுத்துட்டு வருவா? மச்சான், உங்களுக்கு தானே பொண்ணு வாங்க போறோம். 4 இடத்துல தேடி பார்த்தா தானே மாப்பிள நல்ல பொண்ணா கிடைக்கும். ஆமா, அதுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணும்ல மச்சான். யோசிக்காம எடுத்துட்டு வாங்க மச்சான். என்னது? என்ன மாப்பிள, ரொம்ப யோசிக்கிறீங்க? போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க மாப்பிள. என்ன பாக்குறீங்க? நல்ல பொண்ணா பார்க்கணும்ல, போய் எடுத்துட்டு வாங்க மச்சான். இதுனா என் நேரம்.
ஏதோ கொடுத்து வச்சிருந்த மாதிரி குடும்பத்தோட வந்து கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. நான் வேற இந்த விஷயம் தெரியாம எனக்கு தான் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சு 10,000 ரூபாய் ஏத்தி விட்டேன். இங்க பாரு பசங்களா, மாமாக்கு பொண்ணு பார்க்க போறோம். அம்மா வர வரைக்கும் பத்திரமா இருக்கணும், சரியா? பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்றாங்க. பொண்ணு இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசு கொடுப்போம். நைட்டு கஷ்டப்பட்ட காசு. இந்தாக்கா. ரொம்ப நல்லதுடா. பசங்களாம் பத்திரமா பாத்துக்க. என்னக்கா பிள்ளைகள் நான் பத்திரமா பாத்துக்க மாட்டேன். செலவு காசு அதான் நீ இருக்கல. ஆமா, நீங்க என்ன டிபன் ஷாப்ல போய் டிபன் வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ பரவாயில்ல தம்பி, உனக்கு எதுக்கு சிரமம்? நாங்க வெளியிலே போய் சாப்பிட்டுக்கிறோம். வெளியில சாப்பிடறதுக்கு பணத்தை மட்டும் கையிலே கொடுத்துரு. ஒரு காசை விட்டுறாதீங்க, முட்டையை பறிச்சுட்டு போயிருங்க. இந்தாக்கா. சரி தம்பி, வரட்டுமா? பசங்களா பாய். டாடா. என்ன விஜய், ரொம்ப நேரமா அந்த குழந்தைங்களே பார்த்துட்டு இருக்க? அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு என் சைல்ட்ஹுட் லைஃப் தான் ஞாபகத்துக்கு வருது. நானும் சந்தியாவும் இந்த மாதிரி தான் இருந்தோம். முதல்ல என்ன பார்த்தப்போ சந்தியாவான்னு கேட்டேன். இப்ப அந்த குழந்தைங்களை பார்த்து சந்தியா ஞாபகம் வருதுன்னு சொல்ற. அவளை பத்தி சொல்லவே இல்லையே. அவ எப்படி இருப்பா? அவ எப்படி இருப்பானா, உன்ன மாதிரியே இருப்பா. அவளுக்காக நான் ஸ்கூல் கேட்லயே வெயிட் பண்ணது. டீச்சர் அவளை அடிச்சப்போ அவ அழும்போது நானும் சேர்ந்து அழுதது எல்லாமே நேத்து நடந்த மாதிரி என் கண்ணு முன்னாடியே இருக்கு சோஃபி. பாய் மா. பாய். ஓ விலா. விலா. Lazy boy. Lazy girl. Sing song. Sing part. Scale. ரெண்டு பேருக்கு என்ன இங்க விளையாட்டு? கிளாஸ்க்கு போங்க. இங்க குடு. ஏய், ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்தா விளையாட்டு தான். நீ அங்க போய் உட்காரு. நீங்க வா. ஏய் மூச். நான் போறேன். நீ பின்னால வரியா? நீ வா சந்தியா. எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கல, நீ வா. அழுவா சந்தியா. அழுவாத. ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டா? சாக்லேட்? அழுவாத. காரு வாங்கி தரியா? வாங்கி தருவேன். என்ன விஜய், கிளாஸ்க்கு போலையா? சந்தியா ஒண்ணும் வரலையே. சந்தியா இனிமே வரமாட்டா. அவங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போயிட்டாரு. நீ கிளாஸ்க்கு போ. ஓ விலா. விலா. Lazy boy. Lazy girl. Sing song. அதுக்கப்புறம் சந்தியாவை பார்க்கவே இல்லையா? இல்ல சோஃபி, ஆனா அந்த பசுமையான நினைவுகள் மட்டும் என் மனசுல இன்னும் அப்படியே இருக்கு.